ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டில் காரசாரமாக ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா ரைஸ் கூட சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கர்ட் ரைஸ் கூட இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். இது நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா வீட்டில் திரும்ப திரும்ப இது செய்ய சொல்லி கேட்பாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 வாழைக்காவை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தோல் சீவி கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் மசாலாக்காக. ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணி ஒரு குட்டி ஸ்பூனில் மிளகும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட மிளகு போட்டுக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கேன். ஏன்னா வாழைக்கால ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதையும் அரைச்சாச்சு, வாழைக்காவை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலாவை வாழைக்காவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைக்காய்க்கு ஃப்ளேவரே கொடுக்க போகுது. இது மொத்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நம்ம இது எல்லாமே பெசரி வச்சிடலாம். அடுத்து தவா வச்சு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ தவா வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காவை போட்டுடலாம். இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு. வாழைக்காய் ஒன்று மசாலாவோட நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போதே இதோட வாசனை ஃபிஷ் ஃப்ரையோட சூப்பராக அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பேரன் பேத்திங்கெல்லாம் இருக்காங்க, குட்டீஸுங்க. அவங்க எல்லாமே இதை செய்யும் போதே வந்து வாங்கி சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ விருப்பம். இது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். குட்டீஸுங்களே அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாக இருந்தாலும் விட மாட்டாங்க. நம்ம அடுத்ததையும் ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். அடுத்ததும் ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக ஒரு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டைலில் இந்த வாழைக்காய் வறுத்து பாருங்கள். எல்லா ரைஸ் கூட சூப்பராக இருக்கும். கர்ட் ரைஸு இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.